நல்லா திரும்பி சாமி உட்காந்துருக்காங்க. அப்பாச்சி மேட ஒரு வழியா கடந்து சரங்குத்தி ஆள்ல வந்து கூட வந்த சுவாமிகளுக்காக மரக்கூட்டம் என்றால் ஏரியாவா? ஓ, அடுத்து மரக்கூட்டம் போறோமா? அதுக்கு முன்னாடி நம்ம கூட வந்த சுவாமிகள் எல்லாம் அழைச்சு செல்லலாம்னு பாருங்க. 12 கூட வந்த சாமின்னு சொல்லக்கூடாது, குருசாமி. கூட வந்த குருசாமி. ரெண்டு குருசாமி, ஒன்னு சீனியர் குருசாமி, இன்னொரு அசிஸ்டன்ட் குருசாமி. சரி, ஓகே. இந்த இப்போ வரவல்ல ஒரு 3 வழிபாடு தாண்டி 2 வழிபாடு தாண்டி வந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, உண்டு வழிபாடு. உண்டு வழிபாடு வந்து வனதேவதைகளுக்கு கொடுக்கறதாமா. வனதேவதைகளுக்கு? ஆமா, நமக்கு வனதேவதைகள் அதாவது காடை தான் சொல்றாங்க. காடுதான். காட்டுக்கு தண்ணி ஊத்தலாம், எதுக்கு உருண்டை கட்டி சோற போட்டா காடு என்ன ஒண்ணு? அதாவது காட்டுல இருக்கிற விலங்குகளுக்கா பறவைகளுக்கா அந்த மாதிரி சொல்றீங்களா? அனைத்து உயிரினங்களுக்கும். அனைத்து உயிரினங்களுக்கு. மாவு மக்கி போனா மண்ணுக்கு வரும், மக்காம எறும்பு தூசுனா எறும்புக்கு சாப்பாடு. ஓகே, அப்ப மாவு சத்து கொடுக்குறீங்க. அதுதான் ஒண்ணு பண்றான், அவ்வளவுதான். அடுத்து வந்து சரங்குத்தி ஆள். சரங்குத்தி ஆள்ல வந்து என் சரத்தை குத்தி வைக்கிறேன்னா யாருக்கு? மஞ்சமாதேவிக்கு வந்து மஞ்சமாதேவியா மாலையபுரம்? மஞ்சமாதேவிக்கு வந்து மஞ்சள், அதான் மஞ்சமாதேவி. அதாவது ஐயப்பனை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்டவங்களா? அவங்க வந்து மாளிகாபுரத்தை ஒண்ணா பாருங்க. கண்டமணிக்கு கமெண்ட்ஸ்ல வந்து கிளிப்பாங்க. அப்புறம் அந்த அவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க. இந்த மஞ்சமாதேவின்றதா ஐயப்பனை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்ட பொண்ணு அவங்கதான். மாளிகாபுரத்தம்மன், அதுவும் அதுதான் மாளிகாபுரத்தம். அதான் இப்போ மஞ்சமாதேவி இல்ல. எதனால அப்படி சொன்னேன்னா, கன்னிசாமிங்க வந்து குத்தணும்னு சொல்றாங்கல்ல, அவங்கதான் வந்துட்டு என்னைக்கு கன்னிசாமி வரலையோ அன்னைக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்திருந்தாரா. சோ அதனால எப்ப கன்னிசாமி வந்தாலும் குத்துறப்ப இப்ப கன்னிசாமி வந்துட்டாங்கன்னு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. குத்துனது சரத்தா இல்லடா என் நெஞ்சில அப்படின்னு. சோ ஒவ்வொரு கன்னிசாமியும் ஒரு பொண்ணோட மனசை புண்படுத்தி குத்திட்டு மேல போறீங்க. அதனாலதான் நான் மாலை போடுறது இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு ஒரு பெண்ணோட மனசை பாடுபடுத்த. ஓகே, சரங்குத்தி ஆளுக்கு அதான் கதையாம். அதாவது வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி. அது பா கன்னிசாமியா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தன்டிகேஷன் சொல்லி ஐயப்பனோட மேரேஜ் டேட்டை தள்ளி போடுறாங்க. ஆமா, சரங்குத்துறாங்க. வாலிப பையனோட கனவு பேச்சுலராகவே இருக்காரு. அதுக்கு காரணமே நீங்க தான். எல்லா கோயிலையும் உரண்டு எடுத்துட்டு எங்க செருப்படி போற இடத்துல யாரும் சொல்லி. எனக்கு அதை விட ஒரு பெரிய காமெடி என்னன்னா, இயர் வயசுல எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. பாத்திருக்கா? திருவண்ணாமலையோட இயர் மீன்ஸ் அந்த மலை உருவான காலகட்டம் ஒண்ணு இருக்கும்ல, அதோட காலகட்டம் நம்ம பார்த்தோம்னா மில்லியன், அதாவது 4.3 மில்லியன் இயர்ஸ் எகோஸ்க்கு போகும். அதாவது நம்ம அந்த ரிக் வேதம், எதிர்வேதம்லாம் சொல்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் முன்னாடி, அந்த காலகட்டத்துக்கெல்லாம் முன்னாடி. அப்ப அதுலலாம் வந்துட்டு அந்த மலையை குறிப்பிடுறாங்க. அந்த மலை பொன்னால் ஆனது, வெள்ளியால் ஆனது, இப்ப கருங்கல்லால இருக்கு. இதுக்கு முன்னாடி நெருப்பால் ஆனது. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு காலகட்டத்துல வேற வேற மலையா இருந்து இன்னைக்கு வரையும் இருக்குன்ற ஒரு இது இருக்கு. அது ஓகே. இந்த கைலாயம் சொல்றாங்கல்ல, திருவண்ணாமலைய தென் கைலாசம் அப்படின்றாங்க, தென் கைலாயம் அப்படின்றாங்க. கைலாயம் உருவானதோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, அந்த கண்டப்பிறகு நகர்ந்து அது முட்டி மேல வந்தது ஒரு 10,000 வருஷமோ 15,000 வருஷத்துக்கு முன்னாடிதான்றாங்க. அப்படி பார்த்தா அவனதான் வடக்கு திருவண்ணாமலை, இவனையும் தென் கைலாயம்னு இருக்காங்க. அப்படிதாங்க. எவ்வளவு வடக்கு இன்ஃபுளுன்ஸ் வந்துருச்சுன்னா இங்கதான் சொல்லணுமா? இந்த மாதிரி அவன் வடக்கு இங்க இருந்து எழுதணும், இங்க இருந்து ஏதாவது கதை எழுதணும்னா வடக்கு திருவண்ணாமலை இல்ல, இங்க இருந்து எழுதுறோம்னா சபரிமலையில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்று நான் சபரிமலையில இருந்து ஸ்டார்ட் செய்கிறேன். நான் என்னைக்கு போய் அதை பாக்குறேன்னா அதுதானே எனக்கு அது டேட்டு. அதனால வடக்கு அங்க முத கைலாயத்தை பார்த்துட்டு இங்க வந்து பார்த்தனால தென் கைலாயம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, அங்க 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, பஸ் புடிச்சு எப்படியாவது கைலாயம் போயிட்டு வடக்கு திருவண்ணாமலைன்னு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துரும். கார்த்திகேய சாமி மாங்காய் பத்தை வாங்கி தராமே ஏமாத்திட்டு இருக்காப்ல. ஆமா, மாங்காய் பத்தை வச்சுமா வித்தாய குளுக்காண்டி, தண்ணி பழம், வெள்ளரிக்காய், என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு கடையை போட்டு வந்து உட்காந்து பாட்டு பாடிக்கிருந்தாரு. எதையுமே காதுல வாங்காம ஃப்ரீயா கொடுத்த ரோஸ் கலர் தண்ணியை முக்க குடிச்சுட்டு ஓடி வந்துட்டு மாங்காய் பத்த குத்தாயலாம். பிஸ்கட் சாப்பிடா? பிஸ்கட் வேணுமா? பிஸ்கட் ஃப்ரீயா கொடுத்தாங்க. பிஸ்கட் சாப்பிடுறீங்களா? சும்மா வாங்க சாப்பிடலாம்ல. ஆனா இருக்கு ஜிம்ஜாமா, ஜிம்ஜாம் கேக்குறாப்ல. ஜிம்ஜாம் 50-50 ஒன்லி குட் டே.
இந்த நாள் இனிய நாள். ஜிம்ஜாம், மேரிகோல்டு, அப்புறம் இது பாருங்க Hide and seek இருக்கா? இதுவே எங்க அப்பா நைஸா வந்து இந்த கையில கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாரு. போனா ஊர் காசு கேட்பேன் அப்படின்னு சொல்லி அப்படிங்க அப்படியே அங்க ஆளுக்கு ஒரு நான் கட்டி விடுங்க. நான் அப்படியே ரிட்டர்ன் ஆகும்போது ஆளுக்கு ஒண்ணுன்னா போட்டு முடிஞ்சிடும். அடுத்த தடவையா 1500 கையில வாங்கிடக்கூடாதுன்னு அவர் தெளிவா 5 பிஸ்கட் பாக்கெட் எடுத்து கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. ஓகே, இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. பிஸ்கட் சாப்பிட போறோம். மீண்டும் செய்திகளுக்காக சாப்பிட்டு முடித்த பின் சரவணன் கோபி. ஆமா, இது எந்த ஊரு? இடைவேளைக்கு பிறகு சின்ன கமர்ஷியல் பிரேக் அப்புறம் திரும்ப கிளம்பிட்டான். ஓகே, இன்னைக்கே பார்த்தா நெய் அபிஷேகம். நெய் அபிஷேகம் சுவாமிக்கு. அப்ப அடுத்து என்ன ஆயிரம் சொன்னீங்க? என்னது மேடுக்கு அப்புறம் அடுத்து என்ன ஆயிரம்? என்னது மரக்கூட்டம். அடுத்து போக போறது மரக்கூட்டமா? இங்கதான் வீடு கட்டுறாங்க, கல் எடுத்து வைக்கணும். பங்களா கட்டணுங்க. பங்களா கட்டணும். வந்த இடம் ஜனக்காடு. ஓகே, இருமுடி கட்டினவங்க தனி பாட்டுக்கு போயாச்சு. நம்ம அனதர் சைடு ரோடு. நெய் தேங்காய் உடைச்சாச்சு, விரத விவரம் தெரிஞ்சாச்சு. ஒரு வழியா நெய் தேங்காய எடுத்தாச்சு. லாஸ்ட் கொஞ்சோண்டு கெட்டியா வந்திருக்கு, அதனால சுமாரான விரதம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. மற்றவங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை நம்ம கமெண்ட் பண்ணுவோம். இப்போ அடுத்து உடைக்க போறது கார்த்தியோட தேங்காய். அரிசி கொண்டு வந்தா நீ லெமன் ரைஸ் கொண்டு வந்திருக்க. எடுத்து அப்படியே சாப்பிடுவேன். கார்த்திகாய் தேங்காய். அதான் என்னென்ன சொல்றான் பாருங்க. அதுல இது இருக்கு ப்ரோ, அங்க பாருங்க. பாக்கலங்க. டேங்க்லர் இருக்கா? எங்க? அங்க கீழ அது கரோட வேற இருக்காங்க. எங்க எங்கன்னு பரவாம இந்த எங்கன்னு ஒண்ணுமே தெரியல ப்ரோ. அடியில மண்ணோட மண்ணா பாருங்க ப்ரோ. கத்தினது நிழல் இல்லையா? நிழலுக்கு தான் தெரியுதா? தனியா அந்த ஒண்ணு மட்டும் போகுது. வேற டேங்க்ல இந்த குறவை வேற குறவை தானே டேங்க்ல வேற டேங்க்ல வேற குறவையும் அப்படிதான் இருக்கும்.